காஞ்ச சுண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, காஞ்ச சுண்டைக்காய், மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கடுகு. இதை மாதிரி புளி ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காலாம் கரைக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சுருங்க புளியை. இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச சுண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின உடனே வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. வதங்கிடுச்சா? இப்போ கறிவேப்பிலை சேர்த்துருங்க. உப்பு புளியில் போட்டு கரைச்சிருங்க. அப்படியே கறிவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை சேர்த்து அதையும் ஒரு வதக்கிடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி எடுத்து அதில் சேர்த்துருங்க. புளி தண்ணி எடுத்து சேர்த்துட்டு மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. கொதிக்கட்டும். பார்த்தீங்களா கொதிக்குது. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இதை பாருங்கள், சுண்டைக்காய்லாம் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கசக்கெல்லாம் செய்யாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த காஞ்ச சுண்டைக்காய் குழம்பு. சாம்பார் கூட வைக்கலாம் இந்த காஞ்ச சுண்டைக்காய் போட்டு. அது ஒரு நாளைக்கு வச்சு போடுற வீடியோ. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். காஞ்ச சுண்டைக்காய் காரக்குழம்பு வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்லாம்.